இது மொத்தமே எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 ஏக்கர்ஸுங்க. இதில் மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 பிளாட்ஸ் வந்து அவைலபிள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ லான்ச் நடந்திருக்கு. இந்த ப்ரீ லான்ச்லேயே 15 பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. 4100 ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய ப்ரைஸு. இந்த மன்னிவாக்கம் ஆதனூர் இதே ரோட்ல நீங்க மற்ற இடத்துல விசாரிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ப்ரைஸ் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஆதனூர்ல தாங்க இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஆதனூர்ல 2 வீடியோஸ் பண்ணிருப்போம். அது யாருக்கு பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி தான் பண்ணிருப்போம். அதே வேல்யூ ரியாலிட்டி BNB கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைட்டை வந்து லான்ச் பண்றாங்க. இந்த சைட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எக்ஸாக்டா இந்த சைட் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படப்பை ஆன் ரோட்ல இருந்து ரூபி பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும். இந்த ரூபி பில்டர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த BNB கார்டன் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இதே வேல்யூ ரியாலிட்டியோட சரசா டெஸ்டினி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அவென்யூ அப்படின்ற ஒரு 2 ப்ராஜெக்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த BNB கார்டனோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, அதுக்கப்புறம் லோன்லாம் என்ன பண்ணி தராங்க, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏற்றிங்க. நீங்க ஒரு நல்ல இடம் வாங்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த BNB கார்டனுடைய வேல்யூ ரியாலிட்டி பத்தி நம்ம பாத்துருவோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டிக்கு வெஸ்ட் தாம்பரத்திலயும் ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னிவாக்கத்துல நம்ம 2 வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுக்குறேன், நீங்க அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேல்யூ ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சுத்தி நிறைய பகுதிகளில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனிங்க. இவங்க ரியல் எஸ்டேட்ல நிறைய இடத்த வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மன்னிவாக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா 2 monthsல வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ ரியாலிட்டியோட BB கார்டன் பத்தி பார்ப்போங்க. இந்த BB கார்டன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸா இருக்குங்க. இந்த 3 ஃபேஸ்ல 2 ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3rd ஃபேஸுக்கு தாங்க. இது மொத்தமே எத்தனை ஏக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.3 ஏக்கர்ஸுங்க. இதுல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 51 பிளாட்ஸ் வந்து அவைலபிள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச் நடந்திருக்கு. இந்த ப்ரீ லான்ச்லயே 15 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க சீக்கிரமா இந்த மன்னிவாக்கம் ஆதனூர்ல இருக்க இந்த BB கார்டன்ல வந்து ஒரு பிளாட்டை வந்து புக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற விஷயம் எல்லாமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4100 ரூபீஸ்ங்க. 4100 ரூபா தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுடைய பிரைஸ். இந்த மன்னிவாக்கம் ஆதனூர் இதே ரோட்ல நீங்க மற்ற இடத்துல விசாரிங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட பிரைஸ் வந்து அதிகமாக தாங்க இருக்கும். அண்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிளும் இருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மொத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த BB கார்டன்ல இருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்ப்போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு இந்த மொத்த BB கார்டனை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்கு. ரோடு எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரான பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டரே உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. EB ஃபெசிலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்குள்ள இருக்குங்க. உங்களுக்கு இந்த BB கார்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட் விசிட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டுல இந்த பிளாட்டோடைய நம்பர் என்ன, இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டும் வந்து என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைட் விசிட் வந்தா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளா இருக்கு. 40 ஃபீட் ரோட் பக்கத்துல இருக்க பிளாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. உங்களால எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ நீங்க அவ்வளவு சீக்கிரமா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டை புக் பண்ணீங்க, சைட் விசிட்டும் வந்து பண்ணுங்க. இந்த BB கார்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு CMDA அண்ட் ரெரா அப்ரூவலுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் தாங்க. இன்னைக்கு தேதியில ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு இடம் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேல்யூ ரியாலிட்டியோட BB கார்டன் வந்து பாத்தீங்கன்னா 80 to 90% லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு லோன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. இந்த மன்னிவாக்கம் ஆதனூர்ல இருக்க இந்த BB கார்டன்ல நீங்க வந்து ஒரு இடம் வாங்கிக்கலாம். மற்ற அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து லோன்லயும் போட்டுக்கலாங்க. இந்த லொகேஷனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாக்கலாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 நிமிஷத்துல நீங்க வந்து அவுட்டர் ரிங் ரோடையும் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். 5 நிமிஷத்துல நீங்க வந்து GST ரோடையும் கனெக்ட் பண்ணலாம். 8 நிமிஷத்துல நியூ கிளாம்பாக்கம், அதாவது நியூ கோயம்பேடு அப்படின்னு சொல்ற கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 8 நிமிஷத்துல இந்த மன்னிவாக்கம் ஆதனூர்ல இருந்து நீங்க வந்து ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 நிமிஷத்துல தான் இந்த சைட்ல இருந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீராம் IT பார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஜஸ்ட் 8 நிமிஷம் தாங்க. வண்டலூர் ஜூவை நீங்க இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 8 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம பெருங்கலத்தூரை வந்து 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனை 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் ஆயிடலாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு நீங்க ஜஸ்ட் 25 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடலாம். உங்களுக்கு இப்ப வீடியோல பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் எத்தனை வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னிவாக்கம் ஆதனூர்ல இருக்க இந்த BB கார்டனை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே ஆல்ரெடி உள்ள வந்துருச்சுங்க. ஸோ நீங்க இங்க வந்து ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா
நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் இங்க வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி சுத்தி நிறைய அபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே இருக்குங்க. நீங்க ரூபி பில்டர்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வரும்போது ஒரு 500 மீட்டர்ஸ்ல ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ ரியாலிட்டியோட பிபி கார்டன் இருக்குங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்தை வந்து கனெக்ட் பண்ற ரோடு. ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வித்தின் இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு 100 ஃபீட் ரோடா மாறப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடட் வேல்யூ தாங்க சொல்லணும். இப்போ இந்த பிபி கார்டனை சுத்தி ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நியர்பை ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நிகேதன் பாடசாலை வந்து நம்ம சைட்ல இருந்து 100 மீட்டர்லயே இருக்குங்க. ஹோலிசா இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேலம்மாள் நியூ ஜெனரேஷன் ஸ்கூல், நாராயணா இ டெக்னோ ஸ்கூல், ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு இருக்குங்க. காலேஜஸ்லாம் நியர்பை என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், டிஎம்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 17ங்க. இன்னைக்கு ஒரு ப்ரீ லான்ச் நடந்திருக்கு இந்த பிபி கார்டன் ஃபேஸ் 3க்கு. நீங்க கம்மிங் சண்டே ஜூலை 21 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெகா லான்ச் நடக்குது. ஸோ நீங்க அன்னைக்கு மிஸ் பண்ணாம இங்க வந்து உங்களுடைய கனவு இடத்த வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த பிபி கார்டன் பத்தி லோனு அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேங்க. நீங்க இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கிருந்து 8 நிமிஷத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ நீங்க வந்து எங்க வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஆக்சசபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு 8 நிமிஷத்துல இருக்கு. உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, ரயில்வே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வண்டலூர் டு படப்பை ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபி பில்டர்ஸ்க்கு எக்ஸாக்டா ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா சைட் அமைஞ்சிருக்குது. அதை விட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ல இருக்கு. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா அவங்க மற்ற எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு கனவு இடத்த வந்து வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்க ஒரு அருமையான இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.